ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 856வது நாளை எட்டியிருக்கிறது. காசாவில் நடக்கின்ற ஓரிரு நிகழ்வுகள், அல் அக்ஸாவில் நடந்த ஒரு பெருநிகழ்வு, அமெரிக்காவினுடைய சண்டித்தனமான அறிவிப்புகள். இதில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் நடந்த ஒரு முக்கியமான செய்திதான் இந்த காலொலிக்கு காரணம். என்னவென்று சொன்னால், பென்கர் என்ற ஒரு பைத்தியக்கார மினிஸ்டர், வார் கிரிமினல், இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்று சொல்லப்படுபவன், இவனுக்கு ஒரு பெரிய விரக்தி. என்னவென்று சொன்னால், நாம் ஒரு 2 மாதங்களாகவே அவ்வளவு கெடுபிடிகளையும் கட்டவிழ்த்து விட்ட பிறகு அல் அக்ஸா மஸ்ஜிதில் 60,000 என தொடங்கி 70,000 என தராவி தொழ தொடங்கி இப்பொழுது 80,000 என்று ஜும்மா தொழுதவர்கள் நேற்று இரவு 1,00,000 பேர் தராவியும் தொழுதிருக்கிறார்கள். பொறுக்கல. அவர்களுக்கு உமர் அல்லா தலா ஒரு வாசல் வழியாக ஒரு ஏரியாவை, அந்த வெயிலிங் வால், அல்ஹேன் குரல், நம்ம பிராக் சுவர் என்று சொல்லுவோமே, அந்த இடத்துல உங்க கிரியையில முடிச்சுட்டு போங்கன்னு ஒரு உரிமை கொடுத்தாங்க. அதுல இப்ப மகாரிப் என்று ஒரு கேட் இருக்கு. அந்த கேட் வழியா உள்ள வந்துருங்க. அது எப்பவுமே 1967 இருந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அது ஜோர்டானுடைய கண்ட்ரோல்ல இருந்திருக்கீங்கன்னா, மானங்கெட்ட ஜோர்டான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளால நிறைய போலீஸை கொண்டு போய், மிலிட்டரியும் கொண்டு போயிட்டு ஓன்னு கத்திருக்கான். இவன் கத்த இவனை பத்தி கவலையே படாம 1,00,000 பேர் தராவி தொழுதுருக்காங்க. அப்படியே விரக்தி ஆகி வெந்து போய் வெளியில வந்திருக்கான். இதுக்கடையில ஒரு சின்ன துப்பாக்கி சூடு நடத்தி அல்குஸ் வளாகத்துல ஒரு குழந்தை இறந்துருக்கு, 2 பேர் காயம்பட்டிருக்காங்க. இந்த மரணமும் இந்த சகாதத்தும் இந்த காயங்களும் எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தருபவை. ஏன்னா அங்கே இருந்தால் கியாமத் நாள்ல முதல்ல அல்லாஹ் எல்லோரையும் எழுப்புவான். இதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பல சஹாபிகள் நேர பைக் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு இங்க வந்துட்டாங்க. அல் குத்ஸ் வந்துருவாங்க. அல் குத்ஸுக்கு அல் அக்ஸாவை சுற்றி வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்ததில் பிலால் ரலியல்லாஹு தஆலாவும் ஒருவர். அவர் வந்த காரணம் என்னன்னா, இந்த கலிஃபா அபுபக்கர், கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா, இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க, கிடைக்கக்கூடிய பொருள்ல கனிமத்து பொருள் வந்தாலோ வேற எந்த பொருள் வந்தாலோ இருக்கையில நல்ல பொருட்களை பிலால் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு நாள் பார்த்தாரு, நம்மளை இந்த துனியாவோட கட்டி போட்டுருவாங்க போல தெரியுது. அப்படியே நேரே வந்தார். சொன்னாரு, இங்க பாருங்க, உங்க கனிமத்து பொருள்ல ஒரு சின்ன எடை உள்ள பொருளை கூட நான் எடுக்கல. நான் இங்க மதீனால இருந்து போறேன். எங்க அல் குத்ஸ் பக்கம் வந்துட்டார். எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம இனிமே இஸ்லாம் நிலைநாட்டப்பட்டு விட்டது, நல்லாட்சி நடக்கிறது, இஸ்லாத்தினுடைய பரவல் உலகங்கும் போய்கொண்டு இருக்கிறது என்பதில் நிம்மதி அடைந்தவர்கள். சிலர் ஆட்சியில கருத்து வேறுபாடு கொண்டவர்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, நம்ம இங்க இருந்து என்னத்தையா பேசிட்டு இருந்தா குழப்பம் வந்துடும்னு நமது முதல் கிபிலா அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. நிறைய சஹாபிகள் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க, எப்பா ஆட்சியாளர்கிட்ட கலிஃபாட்ட உனக்கு எனக்கு கருத்து வேறுபாடு வந்துட்டு, நான் அதை உறக்க பேசினேன்னா நமக்குள்ளால பிரிவு வந்துடும், அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அமைதியை காட்டாங்க. அது ஒரு உன்னதமான வரலாற்றுல, மனித வரலாற்றுல ஒரு உன்னதமான சமயம். அந்த சமயத்துல இந்த அல் குத்ஸை வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடாது, அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த நேரத்துல யூதர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாதுன்னு வாதாடின கிறிஸ்தவர்கள் கோபர்னிகஸ் என்ற அந்த சிறந்த பாதிரி, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, ஏதாவது இடத்த கொடுத்தா பெரிய பிரச்சனை பண்ணுவான், இல்ல வழிபாட்டு உரிமைன்னு வரும்போதே நம்ம உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ஆகணும், நீங்க இங்க தங்க இடம் கொடுத்தீங்கன்னா இது எங்க வீடும்பா, நீங்க எல்லாம் வெளியில போங்கம்பா. சரி, அவங்கள இங்க ஒரு 2 இரவு 1 பகல் மட்டும் நான் கவர்மெண்ட் செலவுலே
தங்க வைக்கிறேன். இங்க பாருங்க, குக் பண்ணுவான். பிறகு இது எங்க வீட்டு கிச்சனும்பான். போகமாட்டேன்பான். சரி, பைத்துல் மாலே சாப்பாடை போடுவோம். அதனால அவங்க வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் சிலர் அங்கங்கே தங்குவாங்க. அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாம விட்டுருங்க, நான் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி அந்த எக்ரிமெண்ட், அத உமர் எங்களுக்கு தந்த உரிமைன்னு எனக்கு தெரிஞ்சு 1990 வரைக்கும் நடந்த கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. இப்பவும் உமருடைய பேரால ஒரு பள்ளிவாசல் வழங்கப்படுகிறது. அந்த பள்ளிவாசல் எதுவுமே செய்யறதில்லை. அதுக்காக நன்றி இருக்கேன்னு சொல்ல முடியாது. துரோகம் தான் அவர்களுடைய இது. அந்த கேட் வழியா, அந்த அவங்க இடம் கொடுத்தாங்க பாருங்க, அவங்க பிரேயர் நடந்த அந்த வயலிங் வால், அந்த அதுல இருக்கக்கூடிய கேட் வழியா வந்துட்டு ஊன்றீங்க போடான்ட்டு. இதுவே உனக்கு நாங்க போட்ட பிச்சை, எங்க கலீஃபா போட்ட பிச்சை. அப்போ கிறிஸ்தவர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு உனக்கு இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு இப்போ உலகமே ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு, உங்களை கொண்ட ஹிட்லர் நல்லவன், நல்லாட்சியாளன், இன்னும் புத்தகம் எழுதுற அளவுக்கு உலகம் மாறி இருக்குன்னா அவங்க போய் 1,00,000 பேர் தொழுதுட்டாங்க. நத்தியானுக்கு இது ஒரு பெரிய விரக்தி. இதுல இருந்து எப்படிடா வெளியில வர்றது? இவ்வளவு பெர்மிட் சிஸ்டம், 300 செக் போஸ்ட், எப்பவுமே ஒரு ட்ரோன் மேல சுத்திக்கிட்டே இருக்கும் தொழுகை நடந்துகிட்டு இருக்கும் போது. இப்படியும் பண்ணியும் எவனும் கவலைப்படாம வாரான். ஒரு 1,00,000 பேர் உள்ள தொழுதான்னா 1,00,000 பேர் வெளியில தொழுதுட்டு இருக்கான். இதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணவங்கள அல்-அக்ஸா பள்ளிவாசலுக்கு 6 மாசத்துக்கு வரக்கூடாதுன்னு வெளியே தள்ளிட்டோம் சொல்லி ஒரு பெரிய விரக்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ இப்ப என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காசா பகுதியில் உள்ள சிலரும், இந்த அல்-குத்ஸ் பகுதியில் உள்ள சிலரும் வரக்கூடிய ஹஜ்ஜில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். காசால உள்ள சில எல்டர்லி உமன் கிடைக்கிறதுல ஏதாவது அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் முடிச்சிருப்பாங்க போல தெரியுது. அவங்க நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகணும்னு அங்கே ஹஜ்ஜி உம்ரா இதை ஏற்பாடு பண்ணக்கூடிய முகமது காசிம் ஜுபைர்ங்கிற ஹஜ் அண்ட் உமரா கமிட்டி மெம்பரு சொல்லியிருக்காங்க. அவங்க வழியா உலக அரபு நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய கோரிக்கைன்னு சொல்ல முடியாது, மானம் கட்டவனால ரஃபா கிராசிங்கு மற்ற கிராசிங் ஓப்பன் பண்ண சொல்லுங்க, நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை வளர்க்கிறது. நீ என்னதான் கெடுபிடி பண்ணாலும், என்னதான் அந்த மக்களை கொண்டுகிட்டு இருந்தாலும், அந்த மரணத்தை பற்றியோ அந்த காயங்களை பற்றியோ கவலைப்படாம அவங்க இஸ்லாத்தில் நிலைத்து நிற்பார்கள். அதனால் ஜெயிப்பார்கள். இப்போ காசால இருந்து ஹஜ்ஜிக்கு போறதுங்கிறது நம்ம ஒரு பாணியில சொன்னா சொல்ல கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஒரு பெரிய லக்ஸரின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதே செய்தியை படிக்கிற மற்ற பக்கங்களில் இன்னொரு செய்தியை படிக்கிறோம். டிஸ்பிளேஸ்ட், அதாவது இடிபாடுகளுக்கு இடையும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு இடையிலையும் இல்லாமல், சொந்த இடங்களிலும் இல்லாமல், டிபெண்டிங் ஆன் எய்ட்ஸ், உதவியை தரக்கூடியவர்களை நம்பி வாழக்கூடிய நிலையிலும் ரமலான் நடந்து கொண்டு இருக்கிறது. சில ஏரியாக்கள்ல ஒன் டைம் இஃப்தார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன கிடைச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை, சகர்ல தண்ணியை குடிச்சுக்கிட்டு அது நல்ல தண்ணி கிடைச்சா அதே பெருசுங்கிற அளவில் வாழக்கூடிய நிலையிலும் ரமலான் நோன்பை நோக்கிறார்கள். அந்த ரமலான் நோன்பு அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவர்களிடம் கேட்டா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்லங்க, என்ன சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறது. ஆக இந்த அல்-அக்ஸாவை இவர்கள் எதுவும் செய்துவிட முடியாது என்பதை, இவர்கள் 10,000 பேருக்கு மேல வரக்கூடாது என்று சொல்ல, 10,000க்கு 10 மடங்கு அதிகமாக 1,00,000 பேர் தராவிய தொழுது இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மன வலிமையை மட்டுமல்ல அவர்கள் அல்லாவிடம் கொண்ட ஈடுபாடையும் நமக்கு காட்டுகிறது. அவர்களால் அல்-குத்ஸையோ அல்-அக்ஸாவையோ இந்த யூதர்களால் கைப்பற்றி விட முடியாது என்பது தெளிவாகிறது. இத்தனைக்கும் மேற்கரையில் 5,000 பேர் வீடு இழந்தவராக வெளியே வந்திருக்கிறார்கள். இப்படி பல சோகமான செய்திகளுக்கு இடையேயும் அந்த மக்களுடைய உறுதி ஒரு மனநிறைவை தருகிறது. அடுத்தது நம்ம இந்த கிறுக்கன் இருக்கான் பாருங்க, அமெரிக்காவில் ஒரு கிறுக்கன். அவன் என்ன செய்தான், அந்த எஃப்சி ஃபைலை வச்சு உலகத்தில் எல்லாரையும் மிரட்டினான். டேரிஃப் இஷ்டத்துக்கு போட்டான். கொஞ்சம் பேர் அமெரிக்கானுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டான். சுப்ரீம் கோர்ட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சு விட்டுட்டான். நீ போட்ட எந்த டேரிஃபும் வரியும் செல்லாது, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஒரு தட்டு. உன்னை எனக்கு சில எக்கனாமிக் பவர்ஸ் இருக்கு, சில பொருளாதார
அதிகாரங்கள் இருக்கு. 10% போடுவேன் எல்லா நாடுகளுக்கும், இன்னொரு 10% அதிகமாக போட்டிருக்கேன். இதுல என்னன்னா, இவன் டேரிஃபை இந்தியாவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி 18வது நாள்ல இவன் போட்டது செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் தூக்கி போட்டு. அங்க உள்ள உச்சநீதிமன்றம் நம்ம நீதிமன்றம் மாதிரி இல்லை. கன்வீனியன்டான கேஸில் இப்போ எங்களுக்கு இப்போ நேரம் இல்லை, பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம் அப்படின்னு தள்ளி விட்டுக்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படி இப்படி ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து காட்டுறான் சுற்றுவோம்னு. அந்த 3 ஸ்டேட்டில் அது மாதிரி பேசுறீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தால் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி 17 கேஸில் நீங்கள் வந்து இதே மாதிரி சம்பவங்கள்ல நீங்க சுப்ரீம் கோர்ட் எடுத்து விசாரிக்கிறீங்கன்னு மண்டாடுறாங்க. உங்க மரியாதையை குறைக்க வேண்டாம் என்று பார்க்கிறோம் என்று சொல்லியே சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தோம், ஹைகோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் எல்லாம் அங்க போடாங்க. செல்லாதுன்னு சொன்னோம்னா அதுக்கு எஃபெக்ட் என்ன தெரியுமா? நிறைய நாடுகள் பில்லியன் கணக்கில் நாங்க இந்த கேப்ல வரியை கட்டிட்டோம், அந்த வரியை திரும்ப தரணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அப்படி ஆடியே போயிடும். ஆக அங்க ஒரு பெரிய அடி கிடக்குது ட்ரம்ப்புக்கு. அது அவமானமானதுன்னு அவனே 2-3 இடங்கள்ல சொல்லியிருக்கான். அடுத்தது ஈரானுக்கு. இப்ப ஈரானை தாக்கி தான் இந்த அவமானங்களை எல்லாம் கவர் பண்ணணும். நத்தியான்வு, பென்கரு, இந்த மாதிரி வார் கிரிமினல்ஸோட விரக்தியையும் அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும். முதல்ல 3 வாரத்துல ஈரான் வந்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொன்னான். ஈரான் 3 வாரம் எடுக்கல, 4 நாள்ல அறிக்கையை சமர்ப்பித்து விட்டது. இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்கு, அதை அமெண்ட் பண்ணவும் மற்றவங்களோட பேசி எடுத்து இது பண்ணவும் அதுக்குள்ளால 2 வாரம்னா இப்ப 2 நாளுன்னு சொல்லியிருக்கான். 2 நாள்ல நான் வந்து ஈரானை வந்து தாக்குவேன். உடனேயே அமெரிக்காவில் உள்ள 2 லா மேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. வார் பவர்ஸ் WPAன்னு அங்கே ஒன்று இருக்கு, வார் பவர் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுபடி ஒரு நாட்டின் மீது யுத்தத்தை தொடர வேண்டும் என்று சொன்னால் அது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலோடு மட்டும்தான் செய்ய முடியும். ஆகவே ட்ரம்ப்புக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று சொன்னோம்னா, என்னடா இப்போ நம்ம எல்லாமே ஏக போக நமக்கு தான் அதிகாரம்னு வந்தா சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லுது. இப்போ இவனும் இந்த 2 லா மேக்கர்ஸும் 2 எம்பி இப்படி வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டானே அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான். லிமிட்டட் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு, குறைந்தபட்ச தாக்குதல் நடத்துவதற்கு பிரசிடென்ட்டுக்கு காங்கிரஸ் அதிகாரம் கொடுக்காமலே பிரசிடென்ட் செய்யலாம், ஜனாதிபதி தாக்குதலை நடத்தலாம், அது யுத்தமாக மாறாமல் பார்த்துக்கணும். அப்ப என்னது, ஈரான் இந்த முகமது நபாவிட்ட சொன்னியால அது மாதிரி நாங்கள் எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வெட்டாந்தரையில் ஏதாவது குண்டு போட்டுட்டு போயிடும், எங்களை மானத்தை காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரியா பார்த்தா கொமின்னு சொல்லிட்டாரு. என்னதான் ஒரு இது அசைஞ்சாலும் நாங்க உன்னுடைய எல்லா பேஸையும் தாக்கிடுவோம். இப்ப தாக்குதல் நடக்கும் என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவில் ட்ரம்ப் என்ன செய்யறான், கத்தர்ல இருந்த 10,000 ட்ரூப்பையும் அங்க போங்கடான்டான். முதல்ல அமெரிக்கர்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறான்டானா அவர் சுத்தமாயிட்டு இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இந்த அசிங்கம் பிடித்தவர்கள் இல்லாமல் அது சுத்தமாயிட்டு. ஆனாலும் நிறைய பேர் போகல, இன்னும் நிறைய பேர் அங்கதான் இருக்கான். அந்த அளவுக்கு பொல்யூட் ஆயிருக்கு. இப்போ அவன் அந்த அல் உதைதா முன்னாடி கொமேனியப்பா ஒரு அடிச்சார் பாருங்க, 12 நாள் யுத்தத்தினுடைய கடைசி நாள்ல உடனே சரண்டர் ஆனானே. அங்க இருந்த 10,000 அதுதான் மிகப்பெரிய ஃபோர்ஸ் பேஸான் கத்தர்ல அல் உதைதால இருக்கிறது. அந்த பேஸ்ல இருந்து எல்லாரும் வெளியில வாருங்கன்றாங்க. அவங்க வெளியில போறதுக்கே 3 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. இவர் எப்படி லிமிடெட் ஸ்ட்ரைக்கை 2 நாளையில பண்ணுவாரு? சரி, இருந்தாலும் இந்த பைத்தியங்களுக்கு கையில ஆட்சி இருந்தால் ஏதாவது நடக்கும். ஆனா காமின்னு சொல்லிட்டாரு, எல்லா கப்பலையும் எல்லா நேவல் அசட்டையும் நாங்க தாக்கோம்னு. அது சும்மா அறிக்கை விட்டுட்டு இருக்கல. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்ரட்டரிட்டும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு அவையிலும் தகவல் கொடுத்துட்டாரு. எங்க மேல கை வச்சா மொத்த கல்ஃப் ரீஜியன்லையும் அமெரிக்காவினுடைய தளங்களை நாங்கள் தாக்குவோம், அதற்கு பின்னால் வரக்கூடிய விளைவுகள் அத்தனைக்கும் அமெரிக்காவே பொறுப்பேற்க வேண்டும் என்று ரைட்டிங்ல கொடுத்துட்டாங்க. இப்ப அதுக்கு பிறகு சயாது 3ன்னு ஒரு நேவல் தொலைதூர கப்பல் படையில உள்ள ஒரு மிசிலை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கக்கூடிய எல்லா அமெரிக்காவினுடைய கப்பல்களையும் இந்த சயாது 3 நொடிப்பொழிவில், நிமிடத்துல கூட இல்லை, நொடிப்பொழிவில் தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இப்படி ஒரு தாக்குதல், அதுக்கு பிறகு இந்த வரியெல்லாம் திரும்ப கேட்குறாங்க. நம்ம நாடு கொஞ்சம் ஏமாந்துட்டதா எல்லாரும் சொல்றாங்க. ஒரு 18 நாள் சும்மா இருந்திருந்தா ட்ரம்ப் தானே அடங்கி போயிருப்பான்னு. ஆனா எப்ஸ்டீன் ஃபைல் இருக்க அவங்க இல்லை, அதனால நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டியதா போச்சு. அடுத்தால
இந்த ஈரானுடைய இந்த அறிவிப்புகளால் வந்து ட்ரம்ப் ஃபைனல் ஆர்டர் இது வரைக்கும் கொடுக்கலையாம். ஆனா பென்டகன் அறிக்கை சொல்லிட்டு, யோ நீ கப்பல் அங்க இங்க அசைக்கிறா பாரு, இந்த ட்ரூப்ஸ் 10,000 பேர் கத்தர்ல இருந்தோம், பெஹ்ரைன்ல தான் இவனுடைய நேவல் அசட்டு மொத்தமா இருக்கான். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அமெரிக்காவினுடைய பேஸ்ல இருந்து பெஹ்ரைன்ல இருந்து பறந்த ஒரு விமானத்தை பத்தி, அமெரிக்க விமானத்தை பத்தி, ஃபைட்டர் ஜெட்டை பத்தி உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கு மாற்றாக சைனா வந்து ஒரு நுணுக்கமான கருவியை கொடுத்திருக்கிறது. அது ரேடரையும் ஜிபிஎஸையும் தாண்டி வரும்னா அதனுடைய ஜிபிஎஸை வழிமறிக்கிற ஆயுதம் ஒன்றை சைனா கொடுத்ததுங்கிறத சொன்னேன். இப்போ இந்த இந்த சிஸ்டத்துல அந்த சமயத்துல சைனா தன்னுடைய செயற்கை கோள் வழியாக பெஹ்ரைன்ல எந்த பேஸ்ல அமெரிக்காவினுடைய தலை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெஹ்ரைன்ல தான் அந்த கல்ஃப் ரீஜியன்ல, அதாவது வளைகுடா நாடுகள்ல பெஹ்ரைன்ல தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நேவல் பேஸ் இருக்கான். அதை நோக்கி இப்போ ஏவுகணைகளை தயாராக்கி வச்சிருக்கேன். அப்போ பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த பேஸ்ல இருக்கக்கூடியவங்களே வெளியில வந்துரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிருங்க. இவ்வளவு இந்த இடத்துல இருந்து வெளியில வந்த பிறகு என்ன பண்ணாக்கிட்டியா, நீ அவங்களை தாக்க போற, மிச்சம் உள்ள கப்பலையும் தாக்குவாங்க. ஹூத்திஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சைலண்டா. நோம்புக்கு முன்னாடியே அறிக்கை கொடுத்துட்டாங்க, வான் கப்பலில் நான் அவர் ஈரான் வந்து தாக்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாங்க தாக்குவோம்னு. இப்போ கத்தர்லையும் பெஹ்ரைன்ல இருந்த பேஸை தான் நீக்கிருக்கான். சிரியா, ஈராக், குவைத்து, சவுதி அரேபியா, ஜோர்டான் இதுலயும் அவருடைய பேஸ் இருக்கு. கொமேனி அப்பா சொல்லிட்டாரு, காமினி அப்பா சொல்லிட்டாரு, எல்லா பேஸும் தாக்கப்படும், தகர்க்கப்படும்னு. அதனால கொஞ்சம் குளிர் எடுத்துருக்கு ட்ரம்ப்புக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் தாக்கினாம்னா இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்க அநியாயத்தை பொறுக்க முடியல. காசால நேற்றும் 2 பேரை கொலை செய்திருக்கான். அந்த எல்லை லைனை கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக்கிட்டு வரான். ரஃபா கிராசிங்கை தடுத்து பார்த்தான், போங்கடான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு அதுல ஒரு விரக்தி. அடுத்தால அல் குட்ஸ்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்து அவன் ஆஸ்பத்திரி எல்லாம் தயார் பண்றான், எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அவனுடைய படுகொலைகள் 75,000 பேரை கொலை செய்தவனை கொண்ட ஒரு கமிட்டி இனிமே காசாவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா. இது ரொம்ப அதிகம். அதனால அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துறது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் வந்து அதை கருத்தில் கொள்ளும் என இராணுவ நோக்கர்கள் சொல்றாங்க. நான் சொல்லலை, இராணுவ நோக்கர்கள் சொல்றாங்க. அடுத்தது இந்த போர்ட் ஆஃப் பீஸ் 19ஆம் தேதி கூட்டினான்ல, அதுல 63 நாடுகளுக்கு அழைப்பு. நிறைய ஐரோப்பிய நாடுகளே முடியாதுண்டா, அவன் தனி ஆர்மி வச்சு நான் தனியா போறேன், உன்னுடைய சிஸ்டத்துக்கு நாங்க வரமாட்டோம். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் வந்து பெர்மனன்ட் அமைப்பான். அதுக்கு பெர்மனன்ட் தலைவர் ட்ரம்பான், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா இல்ல. பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கானா ட்ரம்ப் இன்னும் 1 வருஷத்துல 2 வருஷத்துல பதவி நீங்கிற பிறகு அப்ப அதுக்கு பிறகு யாரு ஜனாதிபதியா வராரோ அவங்க தலைமை வைப்பாங்க. ட்ரம்ப் தான் ஏகபோக, நம்ம பிஎம் கேட்ஸ் மாதிரி ட்ரம்ப் தான் ஏகபோக அதிகாரி. அவனுக்கு மருமகன் தான் குசார் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் தான் அங்க எல்லாம் செய்வாராம். அவங்க இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிளானை அவங்களுடைய திட்டம் என்ன என்பதை பத்திரிகையாளர்கள் எடுத்து, நமது பத்திரிகையாளர்கள் எடுத்து வெளியுலகத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். உள்ள வந்து காசாக்குள்ள பங்கர்ஸும் டவர்ஸும் இது பண்றாங்களாம். 5000 பேர் 5000 படைகள் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய வசதிக்கு பங்கர் கட்டுறதுக்கு போறாங்களா. இவங்க காசாவை ரெக்கன்ஸ் பண்ண வந்தாங்களா, அல்லனா அதை ஒரு மிலிட்ரி பேஸா மாற்ற வந்தாங்களா? இதை பாலஸ்தீன் ஜிஹாது, ஹமாஸ் எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சிஸ்டத்தை நீங்க கொண்டு வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு. அப்போ இது வேற ஒரு இதுல நடக்குது. மாமன் பெர்மனன்ட் மெம்பரு, மருமகன் வந்து சிஇஓ. அங்க எங்க வருது, பிரைவேட் கான்ட்ராக்டிஸ்ட கொடுத்து பங்கர்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்துறாங்க, கெட்டதுக்கு வராங்க. அதனால அது முளையிலே செத்து போயிடும், அது முளையிலேயே கிள்ளி எரிந்து விடுவோம் என்று எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். 70 பில்லியன் டாலர் வேணும். ஆனா இது வரைக்கும் 17 பில்லியன் டாலர் தான் அந்த பிஓபின்னு சொல்லக்கூடிய போர்ட் ஆஃப் பீஸுக்கு வந்தவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கருத்து ஏற்பட்டிருக்காங்க. இந்தோனேஷியா நான் வந்து ஒரு 8,000 16,000 படையை கொண்டு காசால வைப்போம்னு சொல்லியிருக்கு. துருக்கியும் படையை கொண்டு வைப்போம்னு சொல்லியிருக்கு. அதனால அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்பெஷலைசேஷன் ஃபோர்ஸுங்கிறான். அப்ப இவன் காசால இருந்து இஸ்ரேல வெளியேற்றணும். அதை வெளியே போன்னு சொல்லி தான் போர்ட் ஆஃப் பீஸ் தன்னோட ரிகன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கணும். ஆனா அதை பத்தி எதுவுமே பேசாம பணத்தை குவிச்சுட்டே இருக்கான். இது ஒரு கொள்ளையடிப்பு போலதான் தெரிகிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாசிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.